அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இந்த வீடியோவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாருங்கள். இல்லைனா மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி என்ஐஏசிஎல் அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடுக்கு 46 வேக்கன்சிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி எஸ்பிஐ அப்ரெண்டிஸுமே வந்துட்டு வந்திருந்துச்சு. சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, சில பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்ம இன்றைக்கி அப்ரெண்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த என்ஐஏசிஎல் அண்ட் எஸ்பிஐ இந்த ரெண்டு பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 ஆர்கனைசேஷன் பற்றியுமே தெரிஞ்சிருக்கணும். என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை. அப்போ நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் 2 இடத்துலையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால நீங்கள் நான் சொல்கிறது கேட்கலாம், என்னை நம்பலாம். ஓகே, இப்போது கம்மிங் டு தட் அப்ரெண்டிஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸ் எக்ஸாமை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இன்கேஸ் கிடச்சிட்டா யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யார் ஜாயின் பண்ண வேண்டாம். இன்கேஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எஸ்பிஐ அப்ரெண்டிஸ் ஜாயின் பண்ணுறதா, இல்லை என்ஐஏசிஎல் அப்ரெண்டிஸ் ஜாயின் பண்ணுறதா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸ் அப்படின்னா என்னங்கிறது சில பேருக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அப்ரெண்டிஸ் ஜாப் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான ஜாப். நீங்கள் எஸ்பிஐலையோ என்ஐஏசிஎல்லையோ 12 months ஒர்க் பண்ணலாம். இதுக்கு ஸ்டைஃபண்ட் எஸ்பிஐ 15,000 பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. என்ஐஏசிஎல் 12,300 பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. சரி, 1 year முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். 1 year முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த என்ஐஏசிஎல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க், இல்லை என்ஐஏசிஎல் ஏஓ, என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட், இதில் ஏதாவது போனஸ் மார்க்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அவங்க இதில் எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. மேபி இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயோ இல்லை ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயோ ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க போகலங்கிறது உங்கள் ப்ரைவேட் மேட்டர். பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸாமையும் கிவ் அ ட்ரை. நீங்கள் பிஓ ஜாபுக்கு தான் போவீங்க, அதனால நான் கிளர்க்கு அப்ளை பண்ண மாட்டேன், இல்லை கிளர்க் ஜாபுக்கு தான் போவேன், அதனால பிஓ அப்ளை பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்துட்டு ப்ளீஸ் அவாய்ட். நீங்கள் எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாமோட ரியல் ப்ரெஷர் என்னங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எக்ஸாம் வரப்போ நீங்கள் அழகாக அதை ஹேண்டில் பண்ணி சீக்கிரமாக எக்ஸாமை க்ராக் பண்ணுவீங்க. அதனால் ப்ளீஸ் கிவ் அ ட்ரை. நீங்கள் போகிறீங்க போகலங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே, அதனால் நான் எல்லாரையுமே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். செகண்ட், யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். எனக்கு இன்னும் டைம் இருக்குது. எனக்கு ஒரு 25, 26 ஏஜில் தான் நான் இருக்கேன். நான் இன்னும் ஒரு வருஷம் படித்தா கண்டிப்பாக க்ராக் பண்ணிவிடுவேன். இல்லைனா எனக்கு எந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்ரெண்டிஸ் போகிறது அந்தளவுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா நீங்கள் 1 year அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து படிக்கிறதுக்கு பதிலாக அந்த 1 year நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெம்ப்ரரி ஜாபுக்கு போகாமல் பர்மனெண்ட் ஜாப்க்கே போயிடலாம் இல்லையா? அதனால நான் வேண்டாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ யார் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அப்ரெண்டிஸே எடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கிடைக்கும், ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எஸ்பிஐ அப்ரெண்டிஸ் எடுக்கிறதா இல்லை என்ஐஏசிஎல் அப்ரெண்டிஸ் எடுக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் சாய்ஸ் என்ஐஏசிஎல் அப்ரெண்டிஸ். ஏன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு, ஒரு எஸ்பிஐ பிரான்ச்சில் ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 1000 ஃபுட்ஃபால் வந்துட்டு இருக்கும் கைஸ். இதே ஒரு என்ஐஏசிஎல் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அரௌண்ட் 50 அவ்வளோதான் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் ஃபுட்ஃபால். 2வது ஒர்க் லோட் வந்து கம்பேரிட்டிவ்லி எஸ்பிஐயில் அதிகமாகவே இருக்கும். இப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கே 8:30 ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அதிகமாக இருக்கும். திருப்பியும் நம்ம படித்து சீக்கிரமாக நம்ம பெர்மனெண்ட் ஜாப்க்கு போகணும் இல்லையா? அங்கேயே அப்ரெண்டிஸ்லேயே நம்மளால் இருக்க முடியாது. அதனால நீங்கள் ஒரு என்ஐஏசிஎல் ஆஃபீஸில் ஒரு 6:30 அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்துடலாம். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கே உங்களுக்கு வந்துட்டு டைம் படிக்கிறது கிடைக்குமோ அதை சூஸ் பண்ணுறது தான் வயசான சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் என்னோடய ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லுங்கள். கீப் ட்ரைங், யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினி சூன். தேங்க் யூ.